மார்த்தாண்டத்தில் 2 லாரிகள் மோதி பயங்கர விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை தூத்துக்குடியில் இருந்து சர்க்கரை ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. லாரியை அருமனை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் ஓட்டிச் சென்றார். லாரி மார்த்தாண்டம் குலசேகரம் சந்திப்பு பகுதியை தாண்டி வந்தபோது திடீரென லாரியில் பிரேக் பிடிக்கவில்லை. இதனால் அந்த லாரி முன்னால் சிமெண்ட் லோடு ஏற்றிச் சென்று கொண்டிருந்து மற்றொரு லாரி மீது பயங்கரமாக மோதியது. லாரி மோதிய வேகத்தில் சாலையோரம் இருந்த மின் மாற்றி மற்றும் பெட்டிக்கடைகளை இடித்து தள்ளி லாரி நின்றது. இந்த விபத்தில் சர்க்கரை ஏற்றிச் சென்ற லாரியின் டிரைவரான அருமனை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவரது காலில் முறிவு ஏற்பட்டது. மேலும் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி டிரைவரும் காயமடைந்தார். பின்னர் இருவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் சர்க்கரை லோடு ஏற்றிச் சென்ற லாரியின் முன்புறம் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தின் தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை திருப்பிவிட்டனர். பின்னர் லாரிகளில் இருந்த லோடுகள் மாற்றப்பட்டு கிரேன் மூலம் லாரிகள் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த விபத்தினால் மார்த்தாண்டம் பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது.